Pulling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that. I think she's feeling me. Turn it up a few degrees. இப்போ வரைக்குமே மார்க்கெட்ல உள்ள வண்டி இது ஸ்விஃப்ட் டிசைர் டூருங்க, பெனால் டஸ்டருங்க. இது ஒரு 2014 மாடலுங்க. ஒரே ஓனா கோயம்புத்தூர் நம்பர். ஆக்டோவியானா இருக்கிறதுலே கடைசி வண்டி இதுதான். பென்ஸோட ஈக்குவல் இந்த வண்டிங்கண்ணா. இந்த வண்டி பென்ஸ் ஈக்குவல் வந்துருங்க இது. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. பிசினஸ் எல்லாம் பரவாயில்லைங்களா ப்ரோ? நல்லா பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு. சப்போர்ட்டோட ஓடிட்டு இருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. ஷாப் நேம்னா நம்ம எங்க அமைஞ்சிருக்கு மட்டும் சொல்லிடுறீங்களாங்கண்ணா? நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா மகேந்திரா கார்ஸ்ங்கண்ணா. கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருந்து டுவோர்ட்ஸ் கணபதி பஸ் ஸ்டாண்ட் போற ரோடு, டெஸ்டில் பாலத்துல இருந்து கணபதி பஸ் ஸ்டாண்ட் போற ரோட்ல பாத்தீங்கன்னா லோட்டஸ் குண்டாய் சர்வீஸ் ஷோரூம் தாண்டி 2வது லெஃப்ட் நம்ம ஷாப் லொகேட் ஆயிருக்குண்ணா. கூகுள்ல வந்துட்டு மகேந்திரா கார் சிபின்னு அடிச்சிங்கன்னா கூட ஷாப் லொகேட் ஆயிருந்து தெரியும். ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம இந்த செக்மெண்ட்ல என்ன பட்ஜெட்ல இருந்து இருக்குங்கண்ணா? ஆனா நம்ம கிட்ட இப்ப ஸ்டார்டிங் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 2,40,000 இருந்து இருக்குங்க. ஏன்னா நான் வந்து பெஸ்டான வண்டி தான் எடுத்து வைப்பேன். நான் ஓரளவுக்கு நீட்டான வண்டி தான் எடுத்து வைப்பேன். நம்ம அந்த 2 lakhs 1.5 பிலோ அப்படி போகும்போது கொஞ்சம் வண்டி குவாலிட்டி மாறும். ஓகே, ஆஃபீஸ் நேமும் கொஞ்சம் பார்க்கணும்லண்ணா. ஸோ அதனால கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இப்போ ஸ்டார்டிங் பட்ஜெட் 240 இருந்து இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இப்போ ஃபினான்ஷியல் ஆப்ஷன்லாம் இருக்குங்களா? ஃபினான்ஸ் ஆப்ஷன்லாம் எப்பவும் போலதானா எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருவேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபினான்ஸ் ஆப்ஷன் நான் பண்ணி கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு லோக்கல்லையும் பண்றதுனால பண்ணிடலாம், பேங்கிங்ல போறதுனால நான் அதை ஃபாலோ பண்ணி கொடுத்துருவேன். இப்போ வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஷியல் எப்படிங்கண்ணா? ஆனா வெளியூர்ல இருக்காங்க, எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊருக்கு நம்ம ஃபினான்ஸ் போட்டு கொடுத்துருவீங்க. ஓகே. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாங்க. அது போக அந்த ஊர்ல பிரைவேட் ஃபினான்ஸ் வேணும்னா அந்த ஊருக்கே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. இப்ப நம்ம மகேந்திரா கார்ஸ்ல இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள் இல்லீங்களா? ஆமாங்க. மேஜரா பம்பர் அடிச்சிருப்பாங்க, அது மேக்ஸிமம் எல்லா வண்டியிலும் இருக்கிறதா. ஏன்னா கஸ்டமருக்கு நம்ம நீட்டா ஆபீஸ் சைட்ல இருந்து கொடுக்கும்போது ஓரளவுக்கு எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் டென்ட் இல்லாம கொடுக்கணும்னு அங்கங்க டச்சப் ஒர்க் இருந்தா பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா ரோட்ல போற வண்டி முன்ன பின்ன இருக்கும், ஆனா பம்பர் டச்சப் பண்ணிருப்பீங்க. ஓகே. ஓப்பனா சொல்லிடுவீங்க இல்லீங்களா? ஓப்பனா இது பண்ணிருக்கு பண்ணலங்கிறது ஓப்பனா நான் சொல்லிடுவேன் நான். ஓகே ஓகேங்கண்ணா. உங்களுக்கு ஓகேனா வண்டி எடுத்துக்கங்க, இல்லைன்னா நான் வேற வண்டி பார்த்து கொடுத்துறேன். ஓகேங்கண்ணா. இப்ப இந்த இஎம்ஐ ஆப்ஷன் நம்ம கேட்கற மாதிரி போட்டு தருவீங்களா எப்படிங்க? இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் கார் எடுங்கன்னா எனக்கு ஒரு 7,000 ரூபாய் தான் கட்ட முடியும் மாசம், அப்படினாலும் போட்டு கொடுத்துருவீங்களா? ஆனா அது பண்ணிக்கலாங்க, அவங்களோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணீங்கன்னா. அவங்க ஃபுல்லா ஐடி ப்ரொஃபைலா இருக்கு, சொந்த வீடு இருக்கு, எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் 800 சிபில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு லோன் பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்தாங்க. எல்லா வண்டிக்கும் வந்து கம்மியான இனிஷியல் பே பண்ணும் அப்படின்ட்டு கிடையாது. ஓரளவுக்கு ஒவ்வொரு வண்டி பொறுத்து மாறும். இப்ப 2014 மாடலுக்கு எடுத்தீங்கன்னா பேங்கிங்ல பண்ணலாம், 13 மாடல் எடுத்தாலும் பேங்கிங்ல பண்ணிக்கலாம், 13ல இருந்து பேங்கிங் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் லோன் நான் வாங்கி கொடுத்துருவேன். கஸ்டமர் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்ம அதுக்கு லோன் தருவாங்க. ஆனா செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நம்ம என்னென்ன கார் இருக்குன்னு பாத்துடலாமாங்கண்ணா? பாத்துடலாங்க. நம்ம என்ன வெஹிக்கிள் பாக்குறோம்னா ஃபோர்ட் ஃபிகோ 2011 மாடல், 2 ஓனர் கண்டிஷன், கோயம்புத்தூர் நம்பருங்க. ஓகேங்கண்ணா. வெறும் 1,63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸுங்க. 4 டயர் பாத்துக்காங்க. ஒரு 50% 50 to 60% இருக்குங்க. ஓட்டலாமாங்கண்ணா? ஒரு 15,000 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாங்கண்ணா. இன்டீரியர்லாம் பாருங்க, லீட் சீட் கவர், மேட்டு, ஏசி பவர் ஸ்டீரிங், 2 விண்டோ பவர் விண்டோ வந்துருங்க. கம்பெனி ப்ளூடூத் செட்டோட வந்துருங்க. ஒரிஜினாலிட்டியா இருக்குங்களா? ஒரிஜினல் கம்பெனியோட வந்தது அப்படியே இருக்கு. ஆமாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டலாங்க? ஆனா இதுக்கு ஒரு டவுன் பேமெண்ட் நான் மேக்ஸிமம் சொல்றது என்னன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 1 lakh வச்சிருங்க. ஏன்னா நம்ம பிரைவேட் ஃபினான்ஸ் போகும்போது நம்ம வீடு வெரிஃபிகேஷன் எல்லாமே பார்ப்பாங்க. ஒரு 1 lakh வச்சிருங்க, அதுக்குள்ளதான் வரும். நான் வாங்கி கொடுத்துருவேன். ஒரு 1 lakh இருந்துச்சு அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். ஆமாங்கண்ணா. அடுத்து நம்ம என்ன வண்டி பாக்குறோம்னா செவர்லெட் ஸ்பார்க்குங்க. இது வந்து 2011க்கு 12 மாடல், ஒரே ஓனர், கோயம்புத்தூர். எல்பிஜி என்டாஸ்மெண்டோட வந்துருங்க. கம்பெனி என்டாஸ்மெண்ட்டுங்க. 4 டயர் உங்களுக்கு புதுசு போட்டிருக்காங்க பாருங்க. இன்டீரியர்லாம் பாருங்க, உங்களுக்கு சீட் கவர், மேட் எல்லாமே புதுசு. ஏசி பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ பவர் விண்டோ, கம்பெனி ஆடியோ சிஸ்டம். உங்களுக்கு எல்பிஜி கம்பெனி எல்பிஜி உங்களுக்கு இங்க வந்துடும். ரவுண்ட் டேங்க் தான் போட்டிருக்காங்கண்ணா. வெறும் 70,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வெறும் 70,000 கிலோமீட்டர் தான். ஓகேண்ணா. ஒரு ஃபேமிலி யூஸுக்கு நீட்டான வண்டினா. சின்ன ஃபேமிலிக்கு இல்லைங்களா? சின்ன ஃபேமிலி, ஒரு மிடில் ஃபேமிலினால இது மெயின்டெனன்ஸ் கம்மி இல்லைங்களா? மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மிங்கண்ணா. 5 ரூபா 6 ரூபா அந்த மெயின்டெனன்ஸ்ல இதுக்கு வருங்க. இது வரும். ஓகே. ஆல்டோ எடுத்து ஓட்டுறதுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு லக்ஸுரியா இருக்கு வண்டி. ஆல்டோக்கு போறதுக்கு இதுக்கு போய்க்கலாம் இல்லைங்களா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்கண்ணா? ஆனா இதுக்கு ஒரு 1 ரூபா கட்டுற மாதிரி வருங்க.
ஓகேங்க. நம்ம வந்து கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,45,000 கோட் பண்ணுது. 2,45,000. 11க்கு 12 மாடல், ஒரே ஓனர், கோயம்புத்தூர் நம்பர், எல்டி வேரியன்ட்டுங்கண்ணா. ஏசி பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். பிளஸ் உங்களுக்கு எல்பிஜி என்டாஸ்மெண்டோட வந்துடும், கம்பெனி என்டாஸ்மெண்ட்டுங்க. ஓகேண்ணா. இப்போ இன்சூரன்ஸ் ஆர்சில லைவ்ல இருக்கு இல்லையா? எல்லாமே கரண்ட்ல இருக்கணும். 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட். வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கோயம்புத்தூர்ல ஓடிட்டு இருந்துச்சு. 4 டயரும் புதுசு போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இதுக்கு இஎம்ஐ என்ன எவ்வளவு கட்டுற மாதிரி வருங்கண்ணா? ஆனா இதுக்கு இஎம்ஐ பாத்தீங்கன்னா மாசம் உங்களுக்கு ஒரு 8 ரூபா கட்டிக்கலாம். 8 ரூபாக்குள்ள கட்டுற மாதிரி வருங்க. 8 ரூபாங்கிறது ஒரு ஃபேமிலிக்கு கட்டக்கூடிய விஷயம் தான் இல்லைங்களா? அடுத்து நம்ம என்ன வண்டி பாக்குறோம்னா ஹூண்டாய் இயான். இது வந்து 2016க்கு 17 மாடலுங்க. டிலைட்டுங்க. இது வண்டியோட வேரியன்ட் வந்து டிலைட். ஆமாங்க. தூத்துக்குடி நம்பர், ஒரே ஓனர். வெறும் 54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது எல்பிஜி என்டாஸ்மெண்ட். ஓகேண்ணா. அப்புறம் ஒரு பட்ஜெட், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல இது இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. அந்த செக்மெண்ட்ல தான் வச்சிருக்கீங்க. முக்காவாசி அந்த கார்ல இருக்குங்க. ஆமா. இதுக்கு இனிஷியல் பேமெண்ட் கம்மியா கட்டினாலே போதுங்க. ஓகே. எவ்வளவு? 50 ரூபா 60 ரூபா கட்டினா போதுங்க. 50 ரூபா 60 ரூபா கட்டினா போதுங்க. மீதி ஃபினான்ஸ் நான் பண்ணி தந்துருவேன். ஏன்னா 16 17ங்கும் போது பேங்கிங்ல பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் லோன் நான் வாங்கி கொடுத்துறேன். ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா நான் 3 ரூபா வரைக்குமே லோன் வாங்கி தரேன். 340 கோட் பண்ணுது. 3 ரூபா வரைக்கும் பண்ணி தரீங்க? 3 ரூபா வரைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா நான் பண்ணி தரேன். ஓகேங்க. இன்சூரன்ஸ் ஆர்சி இல்லனா? ஆனா இன்சூரன்ஸ் ஆர்சி வந்து கரண்ட்ல இருக்கு. ஆமாங்க. ஒரே ஒரு கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா 54,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இப்போ இன்டீரியர்னா சீட் கவர் எல்லாமே வண்டிக்கு ஈக்குவலா போட்டிருக்காங்க. ஓகேங்கண்ணா. ஆமா. 4 டயரும் இதுவும் பாருங்கண்ணா புதுசு. நம்ம ஆபீஸை பொறுத்தவரை டயர்னாலுமே புதுசு நான் போட்டு வந்துருவீங்க. ஆமாங்கண்ணா. இப்போ நம்ம ரெடி டு டிரைவ் வந்தா இல்லீங்களா? மேக்ஸிமம் வந்து எடுத்துட்டு நீங்க கோயில பூஜை போட்டு எங்க வேணா போலாம். போய்க்கலாம். நீங்க ராயல் சர்வீஸ் கூட இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். 10,000 கிலோமீட்டருக்கு எல்லாம். லோன் ப்ராசஸிங் எல்லாம் என்ன மாதிரினா எப்படின்னா என்ன மாதிரி பண்ணி தருவீங்க? எவ்வளவு சீக்கிரத்துல பண்ணுவீங்க? ஆனா லோனை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரைவேட் லோன்னா ஒரு 2 நாள்ல முடிச்சு தந்துருவாங்க. ஓகேங்கண்ணா. பிரைவேட் லோனா அந்த ஊர்ல எங்க லோன் புடிச்சு நான் 2 நாள்ல நான் முடிச்சு தந்துருவேன். இதே வந்து பேங்கிங்னா எனக்கு ஒரு 1 வீக் அது தேவைப்படும். 1 வீக் பண்ணி கொடுத்துருவீங்க. அடுத்து நம்ம என்ன வண்டி பாக்குறோம்? நிசான் மைக்ரா. இது ஒரு டீசல் வண்டிங்க. எஸ்வி பியூர் டிரைவ் டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க. 2012 மாடல், ஒரே ஓனர், கோயம்புத்தூர் நம்பர் பாருங்கண்ணா 5100 ஃபேன்சி நம்பர். ஆமாங்கண்ணா. இந்த குவாலிட்டியில வண்டி நீங்க 2012 மாடல் பார்க்க முடியாது. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட்ல கட்டலாம்? ஆனா இது வந்து நம்ம கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,80,000 கோட்டிங் பிரைஸ்ங்க. நெகோசியேஷன் தான். நேர்ல வந்து உட்காந்து பேசுங்க. எந்த அளவுக்கு என்னால பெஸ்டா பண்ணி தர முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணி தரேன். நான் இதுக்கு வந்து டவுன் பேமெண்ட் ஒரு ரூபா வச்சிருங்க. முன்ன பின்ன நான் பண்ணி கொடுத்துறேன். லோக்கல் பினான்ஸ்லயே போட்டுக்கலாம். பிரைவேட் எப்படின்னா உங்களுக்கு சிவில் செக் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு இதெல்லாமே ஒண்ணுதான். 80 பைசே அந்த ரேஞ்சு தான் வருங்க. ஆமாங்க. இதுவும் 4 டயர் புதுசு. 4 டயர் மேக்ஸிமம் டயர் மாத்திடுவீங்க இல்லீங்களா? ஆமாங்கண்ணா. இன்டீரியர்ல பாருங்க உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், ஏர் பேக் 2 வந்துடும், ஏபிஎஸ் பிரேக் வந்துடும், ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிரர் வந்துடும். இப்போ இன்டீரியர்ல ஒரிஜினாலிட்டியோட இருக்குங்களா எப்படிங்கண்ணா? ஆமாங்கண்ணா. உங்களுக்கு கம்பெனி செட்டு அப்படியே கம்பெனியோட வந்தது எப்படி இருக்குமோ அந்த ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குண்ணா வண்டி. ஏசி பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ பவர் விண்டோ. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கும் போல இல்லீங்களா? ஆனா ஒரு அதான் சொல்றோம் மிடில் கிளாஸ் பட்ஜெட்டுக்கு ஓகேவா இருக்கணும். ஓகேவா இருக்கும். நீங்க ஆல்டோ 800 இப்ப என்ன இதுல வித்துட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு ஒரு டீசல் வண்டி, நல்ல ஒரு நீட்டான மெயின்டெனன்ஸ் உள்ள வண்டி. இது எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும்? ஆக்சுவலா இதுக்கு மைலேஜ் ஒரு 20க்கு மேல கன்ஃபார்ம். 20க்கு மேல கன்ஃபார்ம் கிடைக்கும். ஓனர்னா இது ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் வேற இல்லீங்களா? கோயம்புத்தூர் நம்பருங்க. கோயம்புத்தூர் நம்பர் அது வேற. போன மேக்ஸிமம் இங்க இருக்கிற கோயம்புத்தூர் நம்பரே எப்படிங்கண்ணா? நான் மேக்ஸிமம் நான் கோயம்புத்தூர் நம்பர் தான் வச்சிருக்கேன். அடுத்தடுத்து வண்டி பார்க்கும்போது நீங்களே பாப்பீங்கல்ல, 1-2 வண்டி தான் வெளியூர் நம்பரா இருக்குங்க. மேக்ஸிமம் எல்லாமே நான் கோயம்புத்தூர் நம்பர் தான். மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்கண்ணா. ஸ்விஃப்ட் டிசைர் எல்லாத்துக்கும் பிடிச்ச வண்டி. ஆமாண்ணா. ஒரு சடான் வெஹிக்கிள்னே சொல்லலாம். வரைக்கும் மார்க்கெட்ல உள்ள வண்டி இது. ஸ்விஃப்ட் டிசைர் டூர் மாடல் பாத்தீங்கன்னா 2020 மாடல். 2020 மாடல். 2020 மாடல் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பருங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு? வெறும் 44,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. வெறும் 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்களா? மாசம் ஒரு நாள் ஊருக்கு எடுத்துட்டு போய் கம்பெனில கொண்டு போய் விட்டுருவாரு அவரு. ஓகே ஓகே. மாசத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர்ண்ணா. ஆமாங்கண்ணா. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏர் பேக் 1 வந்துடும், ஏபிஎஸ் 4 வந்துருங்க. இன்டீரியர்ல பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ பவர் விண்டோ போட்டாங்க. 4 விண்டோ பவர் விண்டோ. ஆமாங்கண்ணா. டூர்ல மேக்ஸிமம் 2 விண்டோ பவர் விண்டோ வரும். இல்ல எக்ஸ்ட்ராவா பின்னாடியும் போட்டாங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கும் இந்த வண்டி இல்லீங்களா? உங்களுக்கு மைலேஜ் மட்டுமே 23 கொடுக்குதுண்ணா. 23. என்ன மாருதி ஸ்விஃப்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே தேவையில்லை இல்லீங்களா? ஆனா இது ஒரு பெட்ரோல் வண்டிங்க. பெட்ரோல் வண்டி 23 கொடுக்கணும். பெட்ரோல் வண்டி 23. ஆமாண்ணா. நீங்க கூகுள் அடிச்சாலும் சரி, இல்ல ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 20 கொடுக்குது. ஆவரேஜ் 20. நம்ம ஓட்ட அது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். இப்ப டயர் கண்டிஷன்லானா? ஆனா டயர் கண்டிஷன் ஒரு ஹாஃப் கண்டிஷன் இருக்குங்கண்ணா. ஹாஃப் கண்டிஷன் இருக்கு. ஆமாங்க. அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டலாம்? ஒரு 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாங்கண்ணா. ஓட்டிக்கலாம். ஆமாங்க. கம்பெனியோட வந்த டயரு. ஓகேங்கண்ணா. நீட்டா தான் வச்சிருக்காங்க.
அது ஒரு 50,000 60,000 கிலோமீட்டர் வரைக்குமே ஓட்டலாங்க. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டலாங்க? ஆனா இதுக்கு டவுன் பேமெண்ட் வந்து நீங்க எனக்கு ஒரு 50 ரூபா கட்டுங்க, மீதி 50 ரூபா எடுத்து கொடுத்துருங்களா? இந்த விலையே பாத்தீங்கன்னா 5,85,000 தான் நான் கேக்குறேன். ஓகே 2020 மாடல் ஒரே ஓனர் வண்டியை 5,85,000 தான் நான் கேக்குறேன். 44,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 44,000 கிலோமீட்டர் ஓடுனது. ஃபர்ஸ்ட் ஓனர் இல்லீங்களா? ஆமாங்கண்ணா. நல்ல ஒரு ஆஃபர் இல்லீங்களா? ஆமாங்கண்ணா. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான மெயின்டெனன்ஸ். உங்களுக்கு 5 ரூபாயோட எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். 5 ரூபா ஒரு 2 வீலருக்கு செலவு பண்ற காசு தான் இது. ஒரு டிக்கி ஸ்பேஸ் வந்துருங்க உங்களுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது இஎம்ஐனா எவ்வளவு கட்டலாம்? இது ஆக்சுவலா இதுக்கு இஎம்ஐ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபால இருந்து 15 ரூபாக்குள்ள வரும் கட்டலாம், பேங்கிங்க பொறுத்த வரைக்கும். ஓகே. அப்ப டவுன் பேமெண்ட் கட்டுறதை பொறுத்து தான் வரும் இல்லீங்களா? ஆமாங்கண்ணா. நீங்க டவுன் பேமெண்ட் ஒரு 2 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஃபினான்ஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இஎம்ஐ அமௌண்ட் மாறுங்க. ஓகே. இன்சூரன்ஸ் ஒரு 2 மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்கு. நான் என்ன போட்டு கொடுத்துடலாம் இல்லீங்களா? நான் வேணா போட்டு கொடுத்துடலாங்கண்ணா. அடுத்து நம்ம என்ன வண்டி பாக்குறோம்னா மஹேந்திரா வெரிட்டோ. இப்போ வரைக்குமே ஒரு பென்ஸோட ஈக்குவல் இந்த வண்டிங்கண்ணா. இந்த வண்டி பென்ஸ் ஈக்குவல் வந்துருங்க. இது வந்து 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர். பாக்குறதுக்கே கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லீங்களா? ஆமா. உங்களுக்கு ஒரு லக்ஸுரி கொடுக்குங்கண்ணா. லாங் ஸ்பேசியஸான வண்டி இல்லீங்களா? ஆமாங்க. லாங் போகும்போதுலாம் சூப்பரா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா D6 டாப் அண்ட் வேரியன்ட். D6 டாப் அண்ட் ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய்வீல்லாம் பாருங்க. அலாய் உங்களுக்கு இப்ப நியூ வண்டியோட அலாய்வீல் எப்படி வருங்க அந்த மாதிரி வந்துடும். ஆனா மஹேந்திராலேயே போட்டதுதான் இது. இது டிஃபால்ட் வந்தது இல்லையா? ஆமாங்கண்ணா. 4 டயர் என்ன கண்டிஷன் இருக்கு பாருங்க. 99 எபோவ் இருக்குங்க. புது டயர் தான் ஆக்சுவலா ஈக்குவல் இல்லீங்களா? இன்டீரியர்ல பாருங்க, சீட் கவர் புதுசு, மேட் புதுசு, ஸ்டீரிங் கிரிப் புதுசு, உங்களுக்கு கம்பெனி செட்டு. இது செகண்ட் ஃபேஸ் உள்ள வண்டிங்க. செகண்ட் ஃபேஸ் உள்ள வண்டி. வெரிட்டோலயே செகண்ட் ஃபேஸுங்க. இன்டீரியர்ல நல்லா அடிச்சுக்க சொல்லிக்கவே தேவையில்லை. ஆனா நீங்க எடுத்துட்டு போய் இந்த வண்டியை ஒரு 5 வருஷம் நான் வச்சு ஓட்டலாங்கண்ணா. 5 வருஷம் வச்சு ஓட்டலாம். ஆமாங்க. எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டாங்கண்ணா. எல்லாமே ஷோரூமோட வந்ததுங்க. எதுவும் மாத்தல இல்லைங்களா? எதுவுமே மாத்தலண்ணா. நல்ல ஸ்பேசியஸான இருக்கு, நல்ல கம்ஃபர்டபுள் ஃபீல் இல்லைங்களா? கிலோமீட்டர் 125 கம்பெனி சர்வீஸுங்க. கம்பெனி சர்வீஸ் மஹேந்திரா சர்வீஸ். ரீகவர் இப்ப வரும்போது தான் போட்டாருங்க. தாராளமா ஒரு 5 பேர் உட்காரலாம் இல்லைங்களா? நான் தாராளமா ஒரு 6 பேர் உட்காந்து போற வண்டி தான் சேர்த்து. ஹோண்டா சிட்டி மாதிரி இருக்கு இல்லீங்களா? சிட்டி விடவும் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸ்பேசிஸ் நல்ல ஒரு பிரெத் ஜாஸ்தி இல்லைங்களா வண்டிக்கு? வெரிட்டோலி டாப் அண்ட் வேரியன்ட். எவ்வளவு இது கோட் பண்றீங்க? ஆனா இது கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,15,000 கோட் பண்ணுதுங்க. ஓகே. நெகோஷியபிள் தான். நெகோஷியபிள் தான். ஃபைனான்ஸ் பேங்கிங்லயே வாங்கி கொடுத்துறேன் நான். பேங்கிங்லயே வாங்கி கொடுத்துறேன். பேங்கிங்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எச்சாவே நான் வாங்கி கொடுத்துறேன். வாங்கி கொடுத்துறீங்க. ஓகே. ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி. அடுத்து நம்ம என்ன வண்டி பாக்குறோம்னா ரெனால்ட் டஸ்டருங்கண்ணா. இது ஒரு 2014 மாடலுங்க. ஒரே ஓனர் கோயம்புத்தூர் நம்பருங்க. ஒரே ஓனர் கோயம்புத்தூர் நம்பர். ஆமாங்கண்ணா. மேக்ஸிமம் கோயம்புத்தூர் நம்பர் தான் வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. பட்ஜெட் கம்மியாவும் வச்சிருக்கீங்க வண்டி வேற. ஆமாங்கண்ணா. எல்லாமே நெகோசியபிள் தானா. ஃபிக்ஸ்டு பிரைஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஓகே. எல்லா வண்டியும் நெகோசியபிள் தான். உங்களுக்கு 10 நாள் சரி 15 நாள் சரி என்ன நெகோசியபிள் என்னால முடியுமோ அந்த அளவுக்கு நான் வாங்கி தரேன். நான் பெஸ்ட்டாவே பண்ணி கொடுத்துருவீங்க இல்லைங்களா? இது வந்து 110 PS டாப் அண்ட் வேரியன்ட்டுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. டஸ்டர்ல டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க. ஓகே. இன்டீரியர்ல பாருங்க, சீட் கவர் எல்லாம் இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரியே இருக்குங்கண்ணா. ஒரு எங்களுக்கு 2 ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல். மைலேஜை பொறுத்த வரைக்கும் 20க்கு மேல கன்ஃபார்மா கொடுக்கும். 20க்கு மேல கிடைக்கும். ஆமாங்கண்ணா. இப்ப நம்ம இன்டீரியர்ல ஒரு வண்டி காட்ட முடியல, அதனால நம்ம போட்டோ கேட்டாலும் கொடுத்துருவீங்க. ஆமாங்கண்ணா. போட்டோல வாட்ஸ்அப்ல நீங்க ஹாய் மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே. உங்களுக்கு அப் டு டேட் எல்லா சைடுமே நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் அனுப்பிச்சு விட்டுறேன். இதுவும் டயர் பாருங்க, 4 டயர் புதுசு. மஹேந்திரா காசை பொறுத்த வரைக்கும் டயர்னாலே புதுசு மேக்ஸிமம் புதுசு போட்டுருவீங்க. ஆமாங்கண்ணா. இது கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,70,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. பேசிக்கலாம், நெகோசியபிள் தான். உங்களுக்கு ஃபினான்ஸும் பேங்கிங் ஃபினான்ஸ் நான் பண்ணி கொடுத்துறேங்க. மேக்ஸிமம் என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். பெஸ்ட்டாவே பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாங்க. அடுத்து நம்ம என்ன வண்டி பாக்குறோம்னா ஸ்கோடா ரேபிடுங்க. 2017 மாடலுங்க. ஓகேங்க. சேம் கோயம்புத்தூர் நம்பர், ஒரே ஓனர். 0919 வண்டி நம்பருங்க. இது வந்து இருக்கலே டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க. ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டிங்க. ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டி. ஆமாங்க. 2017 ஒரே ஓனர், கோயம்புத்தூர் நம்பர், எலகன்ஸ் வேரியன்ட். உங்களுக்கு ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்குங்க வண்டியில. உங்களுக்கு இதுவும் 4 டயர் நான் புதுசு போட்டு 95% அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ்ங்கண்ணா. 1,28,000 கிலோமீட்டர் ரோடு இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்கண்ணா. உங்களுக்கு எடுத்துட்டு போய் எந்த வேலையுமே செய்ய வேண்டாங்கண்ணா. இன்டீரியர்ல பாருங்க, ஷோரூமோட வந்தது அப்படியே இருக்குங்க. கம்பெனியோட வந்து சீட் கவர் இல்ல ஒரு பிரீமியம் லுக்ல இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க. இது ஒரு லக்ஸரி வண்டி தாங்க. ஸ்கோடா பொறுத்தவரைக்கும் சேஃப்டியும் நல்லா இருக்கும். ஆமாங்கண்ணா. உங்களுக்கு பாடியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின வண்டிங்க. இது ஒரு பிசினஸ் பீப்புள் நல்லா சூட்டபிளான வண்டி. ஆமாங்கண்ணா. எங்க போனாலும் ஒரு லுக்கு கொடுக்குங்கண்ணா வண்டிக்கு. எத்தனை ஏர் பேக் இருக்கு இதுல? ஆனா இதுல ஒரு 2 ஏர் பேக் வந்துருங்க. 2 ஏர் பேக். ஆமாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்கோடாலேயே சர்வீஸ் பண்ண வண்டிதாங்கண்ணா. டீசல் ஆட்டோமேட்டிக்ங்க. இதுக்கு நம்ம கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8,30,000 கோட் பண்ணுதுங்கண்ணா.
8,30,000. ஆமாங்கண்ணா. இதுவும் பேங்கிங்லேயே நான் ஃபினான்ஸ் பண்ணி தந்துறேன். நெகோசியபிள் தான் ரேட்டு. நான் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரணும் நான் பண்ணி தரேன். நான் சேம் கோயம்புத்தூர் நம்பர் தான். இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா 128 ஓடி இருக்கு. டீசல் வண்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு 1க்கு மேல ஓடிடும். ஏன்னா எடுக்கிறவங்க டீசல் வண்டி ஓட்டுறதுல எடுத்திருப்பாங்க. டெய்லி யூஸுக்கு எடுக்கிறவங்க மட்டும்தான் டீசல் வண்டி எடுப்பாங்க. ஆமாண்ணா. இது ஒரு ஃபேமிலி யூஸுக்கு வச்சிருந்த வண்டி தானே. இது ஒரு பசங்க எல்லாம் யாருமே வச்சிருக்கல. அடுத்து நம்ம என்ன வண்டி பாக்குறோம்னா ஒரு மார்க்கெட்ல இப்போ வரைக்குமே ஒரு விலை போகாத வண்டி ஷிஃப்ட்டுங்க. ஷிஃப்ட் 2016 மாடலுங்க. இப்போ வரைக்குமே மூவிங் ஆயிட்டு இருக்க வண்டிங்க. ஷிஃப்ட்டுக்கு இப்போ வரைக்கும் டிமாண்ட் ஜாஸ்தினா, ரொம்பவே ஜாஸ்தி. மார்க்கெட் குறையவே குறையாதுங்க இந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் கம்மி, பிளஸ் இன்ஜின் கெப்பாசிட்டி அதிகம், உங்களுக்கு மைலேஜும் கூட கிடைக்கும். லுக் வைஸும் நல்லா இருக்கு அந்த வண்டி வேற பாக்குறதுக்கு. ஆமாங்கண்ணா. இது வந்து ஒரு 2016 மாடலுங்க. 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. 3 ஓனர் கண்டிஷன். வெறும் 1,00,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகேங்கண்ணா. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்கண்ணா. டயர் உங்களுக்கு ஒரு 60 above இருக்குங்கண்ணா. இன்டீரியர்ல சீட் கவர் இப்போ போட்டதுதாங்கண்ணா. 3 ஓனருமே கோயம்புத்தூர்லயே ஓடிட்டு இருந்ததுதாங்க. வெளியெல்லாம் எங்கேயுமே விடல வண்டிய. 3 எல்லாமே கோயம்புத்தூர் தான். ஆமாங்கண்ணா. இது ஒரு டீசல் வண்டிங்க. டீசல் வண்டி. ஆமாங்க. VDIங்க. ஏசி பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு. கம்பெனி செட்டு வந்துடும். ஷோரூமோட இப்படி வருமோ அந்த செட்டு அப்படியே வந்துருங்க. 4 சீட் கவரும் நல்லா இப்பதான் புதுசு போட்டதுங்க. ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,40,000 தான் கேக்குதுங்க. 4,40,000. 4,40,000 தான் கேக்குதுங்கண்ணா. உங்களுக்கு எதனாலனா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், ஒரு 3 ஓனருக்குனால தான் இந்த ரேட்டுங்கண்ணா. இல்லைன்னா இந்த வண்டி 5 ரூபாய்க்கு மேல மார்க்கெட்டுங்க. ஸ்விஃப்டே கொஞ்சம் டிமாண்ட் தானா இல்லனா? ஆமாங்கண்ணா. இப்பெல்லாம் 2009 2010 மாடலே உங்களுக்கு 3,000 ரூபா 3,45 ரூபா கேக்குறாங்க. நான் 2016 மாடல உங்களுக்கு நான் 4,40 தான் சொல்லியிருக்கேன். அதுல இருந்து நெகோசியபிள் தான் சொல்லியிருக்கேன். ஃபிக்ஸ்டு கூட கிடையாது. ரீசேல் வேல்யூ இருக்கும், மெயின்டெனன்ஸ் கம்மி இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. சுத்தமா மெயின்டெனன்ஸ் கம்மி. இதுக்கு எவ்வளவு இஎம்ஐ கட்டலாம் மேக்ஸிமம் வந்து? ஆனா இதுக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட்ல தான் போடணுங்க. பிரைவேட்ல தான் போடணும். ஆமாங்கண்ணா. 3 ஓனர் ஆயிட்டு இருந்ததுனால பிரைவேட்ல தான் போடணுங்கண்ணா. ஓகே. என்னால எவ்வளவு முடியுமோ நான் வாங்கி தரேன். நான் அதான் 1 ரூபா இருந்தா போதுங்கண்ணா. 1 ரூபா இருந்தா போதும். பேலன்ஸ் நான் ஃபினான்ஸ் போட்டு. ஆக்டோவியாண்ணா. ஆக்டோவியா. ஆமாங்க. இருக்கிறதுலே கடைசி வண்டி இதுதான் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆக்டோவியா. டீசல் டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க. 2.0 LNK TDIங்க. 2020 மாடலுங்க. வெறும் ஒரே ஓனர் திருப்பூர் நம்பருங்கண்ணா. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. வெறும் 49,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. வெறும் 49,000 கிலோமீட்டர்? ஆமாங்கண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ்லயே இருக்குங்கண்ணா. 4 டயர் உங்களுக்கு புதுசு. செகண்ட் செட்டு போட்டா 500 கிலோமீட்டர் ஓட்டி இருக்காங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்னா. சன்ரூஃப் வந்துருங்க. சன்ரூஃப் வந்துரும் இல்லைங்களா? உங்களுக்கு ஏர் பேக், 6 ஏர் பேக், ABS, அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோலு, உங்களுக்கு டிஸ்பிளேவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். டிஸ்பிளே நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். டிஸ்பிளே சூப்பரா இருக்கு. ஆம்பியன் லைட் வந்துருங்க. ஓகேண்ணா. இது எக்ஸ்ட்ரா போட்டுருங்க ஆம்பியன் லைட்? இல்ல கம்பெனியோட வந்துரும். LNK இருக்கிறதுல டாப் அண்ட் வேரியன்ட்டுங்கண்ணா. அதுவும் டீசல் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. டீசல் ஆட்டோமேட்டிக். ஆமாங்க. லேடிஸும் நல்லா ஓட்டிக்கலாம் இல்லைங்களா? பெருசா போகணும் வண்டி. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி? 49,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சீட் எல்லாம் உங்களுக்கு கம்பெனியோட வந்த சீட்டுங்கண்ணா. சீட்லயே ஏர் பேக் தாங்க. எத்தனை ஏர் பேக் இருக்கு இதுல? 6 ஏர் பேக் வந்துரும். 6 ஏர் பேக் வந்துரும். ஆமாங்க. ஒரு லக்ஸரியான வண்டிங்கண்ணா. லோக்கல் நம்பர், ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2020 மாடல் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு கேட்கற ரேட்டு பாத்தீங்கன்னா 20.5 தானே கேக்குதுங்க. 20.5 தான். ஆமாங்கண்ணா. நெகோசியபிள் தான். நேர்ல அமௌண்ட்டோட வாங்க. லோன் போடுறதுனால நான் பண்ணி தந்துறேன். ஒரு அட்வான்ஸ் பண்ற மாதிரி வாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால எவ்வளவு பெஸ்ட் பண்ணி தர முடியுமோ நான் அவனுக்கு பண்ணி தரேங்க. ஒரு புதுசு இந்த வண்டி வந்த புதுசுல பாத்தீங்கன்னா 48 லட்சம் ரூபாங்க. 48 லட்சம் ரூபா? ஆமாங்க. வெறும் 49,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆமாங்கண்ணா. ஆனா 2020 3.5 வருஷம் தான் ஆச்சுங்க. சரியான லக்கு இல்லைங்களா எடுக்கிறவங்களுக்கு? ஆமாங்கண்ணா. கிலோமீட்டர் உங்களுக்கு 7 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இன்ஜின் கெப்பாசிட்டிங்க. 2000 cc வந்துருக்குண்ணா உங்களுக்கு. 7 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிக்கலாங்களா? ஆமாங்கண்ணா. கரெக்டா சர்வீஸ் பண்ணிட்டு போனோம்னா 7 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமா ஓட்டலாம். ஜீப் காம்பஸ்ங்கண்ணா. இதுவும் ஒரு லக்ஸரியான வெஹிக்கிள்ங்கண்ணா. 2018 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 2வது ஓனர் கோயம்புத்தூர். எடுத்து 500 கிலோமீட்டர் தான் ஓட்டினாருங்க. 500 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்காரு. ஆமாங்கண்ணா. 1.25 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இது வந்து லாங்கிடியூட் வேரியன்ட்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகேங்க. உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துருங்கண்ணா. ஏர் பேக், ABS, அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட், ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிரர், மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஒரு டீசல் வண்டி. ஆமாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா? 1.25ங்கண்ணா. 1.25 ஓடி. ஆமாங்க. உங்களுக்கு 4 டயர் உங்களுக்கு ஒரு 95 above இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 11,50,000 கேக்குதுங்கண்ணா. அடுத்து நம்ம என்ன வண்டி பாக்குறோம்னா ஒரு Hyundai i20 எலைட் வேரியன்ட்ங்கண்ணா. இது வந்து 2015 மாடல், ஒரே ஓனர் கோயம்புத்தூர் நம்பர். இது வந்து பாத்தீங்கன்னா மேக்னா வேரியன்ட்ங்கண்ணா. உங்களுக்கு AC, பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துருங்கண்ணா. 4 டயர் புதுசு வந்துருங்க. இது வந்து எலைட் ஷேப்னு சொல்லுவாங்கண்ணா. இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. சீட் கவர்ல இப்ப போட்டு வந்தது. சீட் கவர், மேட். 1.20 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். பெட்ரோல் வண்டிங்க. வண்டி. ஆமாங்கண்ணா. ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி. உங்களுக்கு ஒரு 18, 19
லோக்கல்ல கிடைக்குங்க. லாங் போகும்போது ஒரு 20 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கண்ணா. 20 ஆமாங்கண்ணா. ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. இதுக்கு நம்ம கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,35,000 தான் கேக்குதுங்கண்ணா. என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் இது? கோயம்புத்தூர் நம்பர். கோயம்புத்தூர். முக்காவாசி கோயம்புத்தூர் நம்பர் தான் வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. அதான் 1-2 வண்டி தான் வெளியூரா இருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. வேற ஒண்ணும் இல்லைங்க. அதுவும் நம்ம வந்து எப்படி எடுப்போங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நானே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் செக் பண்ணி அப்புறமேட்டு தான் நான் வண்டி உள்ளே ஏற்றுவாங்க. நீட்டா இருக்கு, ஓகே, கஸ்டமர் கொடுத்தா எந்த ஒரு இது இருக்காது அப்படிங்கிற பட்ஜெட்ல மட்டும்தான் நான் வண்டி உள்ளே ஏற்றியே போடுவாங்க. ஓப்பனா சொல்றதுக்கு என்னன்னா, நான் சர்வீஸ் ரெக்கார்டு மேக்ஸிமம் நான் செக் பண்ணிடுவேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஏதாவது மெக்கானிக் கூப்பிட்டுவாங்க, சர்வீஸ் ரெக்கார்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஓகேனா மட்டும் வந்து வண்டி எடுத்துக்காங்க. வண்டி எடுத்துக்கலாம். ஆமாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டல? இது மேக்ஸிமம் ஒரு நின்னா போதும் இல்லைங்களா? ஆனா இதுக்கெல்லாம் ஒரு 50 ரூபா 60 ரூபா இருந்தா போதும். 50 ரூபா இருந்தா போதும். இது ஃபினான்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா 2015 மாடல் தானுங்க. பேங்கிங்ல நான் பண்ணி கொடுத்துருவேன். பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாங்க. உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா நான் உங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 70 பைசா 65 பைசாக்கு நான் பண்ணி தருவேன்.